வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நினைவோ ஒரு பறவை கதையின் 10வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஜாஷராவையே பார்த்து கொண்டிருந்தான் ஜோஹன். படா ஸ்டைலிஷ் பேர் வழி போல இருக்காளே, காலேஜில் படிக்கும்போதே இப்படின்னா அவனுக்கு சிரிப்பு வந்தது. நல்ல பெரிய கண்கள் அப்படியே அவனை பிடித்து விழுங்கி விடும் போல. கண்களுக்கு கீழே மை தீட்டாமல் மேலே இமையின் முடிவில் தீர்ச்சி கொண்டிருந்தாள். அந்த நிறம் இன்றைய உதட்டு பளபளப்பு எதனால் என்று சொல்லும் அளவுக்கு அவனுக்கு அந்த அழகு சாதனங்களில் பரிச்சயம் இல்லை. நல்ல உயரம், இங்கிலீஷ் ப்ளூ சில்கில் ஸ்லீவ் இருக்கா இல்லையா என்று தெரியாத ஷர்ட்டை டைட் டெனிம் பேண்ட்டுக்குள் இன் பண்ணி லோ ஹிப்பில் பெல்ட் போட்டு கொண்டிருந்தது அந்த சுற்று வட்டாரத்திலேயே அவளை தனித்து காண்பித்தது. அவனுக்கு பெண்கள் ஷர்ட்டை இன் பண்ணி பெல்ட் போட்டுக்கொள்வது ரொம்ப பிடிக்கும். அவர்களிடம் எக்ஸ்ட்ரா தன்னம்பிக்கையும் தனித்துவமும் வெளிப்படுவது போல தோன்றும். இப்படியே அவளை பார்வையிட்டு கொண்டிருந்தவன் சந்துரு அவளுக்கு முன் வந்ததை உணர்ந்து இருவரையும் கவனிக்க ஆரம்பித்தான். அவன் சந்துரு ஃப்ரீலான்சர் என்று எழுதி கையொப்பமிட ஆவலாய் நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தவள், சார் நீங்க தானே ஜஸ்ட் ஃபாரஸ் சந்துரு 01 என்று ஆவலே வடிவாக கேட்டாள். இங்கே ஜோஹனுக்குள் சாரல் அடித்தது. ஆமாமா, நீதான் ஜாஷராவா? உன்னை சந்திச்சது சந்தோஷம்மா. எப்படி ஆர்டிக்கிள் சப்மிட் பண்ணிட்டியா? கொஞ்சமும் ஆர்வமே இல்லாமல் ஒரு அண்ணனுக்கே உரிய பரிவான குரலில் சந்துரு கேட்டதும் அவள் சிரிப்பு கொஞ்சம் சுருங்கியது. ஆர்டிக்கிள் பத்தி இவன் ஏண்டா பேசுறான்? இது ஸ்கிரிப்ட்ல இல்லையே. ரியாஸை இடித்தான் ஜோஹன். இம்ப்ரோவைஸ் பண்ணி பேசுறான்டா. கர். ஆனாலும் ஜாஷ் முக சுருக்கம் இவனுக்கு குதூகலத்தை கொடுத்தது. அப்படின்னா இவளுக்கும் ஃபீலிங் இருக்குல்ல? தேங்க்ஸ், உங்களுக்கு தான் சொல்லணும் சந்துரு அண்ணா. அப்படி கூப்பிடலாம்ல? அவள் சொல்லி முடித்திருக்க ஜோஹனின் ஃபோன் வைப்ரேட்டியது. அப்பாடா, இங்குள்ள போங்க, நான் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் என்றபடி வரிசையில் இருந்து விலகி ஹாலுக்கு வெளியே சென்றான் ஜோஹன். பரமேஸ்வரை பார்த்தானா? என்ன நடக்கிறது என்றெல்லாம் அவர் விசாரித்துவிட்டு போனை வைத்ததும் திரும்பி வந்தவன் அங்கே ஜாஷராவை காணாமல் ஒரு கணம் திகைத்தான். பிறகு அவள் சந்துருவை பார்க்கத்தான் வந்து உட்கார்ந்திருந்தாள். பிறகேன் இன்னும் உட்கார்ந்திருக்கப் போகிறாள் என்ற நினைவுடன் பெயர் மற்றும் விவரங்களை எழுதி சைன் போட்டுவிட்டு ஹாலுக்குள் நுழைந்தான். அங்கே தியேட்டரில் உயர்ந்து செல்லும் இருக்கை அமைப்பை போல் ஒரு பக்கம் 10 பெஞ்சுகள் இருந்தால் மறுபக்கம் அதற்கு எதிராக 10 பெஞ்சுகள் உயர்ந்து சென்றன. நடுவில் இருந்த இடைவெளியில் ப்ரொஜெக்டர் மற்றும் மேசை இத்தியாதிகள் இருந்தன. 18 மாணவர்கள், ஊடகத்துறை மக்கள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் என்ற மொத்த கூட்டத்தின் எண்ணிக்கையை 70களில் மதிக்க முடிந்தது. சந்துரு ரியாஸ் இருந்த வரிசையை கண்டு கொண்டவன். அதற்கு நேர் எதிர்பக்கமாக முதல் வரிசையில் ஜாஷரா ஒரு ஃபைல் உடன் இருந்ததை கண்டான். அவனும் அங்கே அமர்ந்தால் அவள் அவனை நன்றாகவே பார்க்கக்கூடும். ஆகவே அவர்களை தாண்டி கொண்டு நடந்தவன் ஏதோ ஒரு ஃபைலுக்குள் குனிந்து மூழ்கி இருந்தவளை தாண்டி போய் அவளுக்கு பின்புறமாய் 4வது வரிசையில் அமர்ந்து கொண்டான் ஜோஹன். இப்போது அவனுக்கு சந்துரு மற்றும் ரியாஸை நேர் எதிரே பார்க்க முடிந்தது. சின்ன சிரிப்பை பரிமாறிக்கொண்டாலும் அவர்கள் இதை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. ஜாஷரா பின்புறம் திரும்பினால் தவிர அவளின் நேர் பார்வை வட்டத்துக்குள் இவன் வரப்போவதில்லை என்ற நிம்மதியுடன் அவளை நோட்டமிட ஆரம்பித்தான் அவன். 5 நிமிடங்கள் பார்த்ததிலேயே அவன் பார்வை லேசாய் சுழித்து கொள்ள ஆரம்பித்தது. இவள் நம்மை போல ஷை பார்ட்டி இல்லை. இவள்தான் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் தலைமை தாங்க போகிறாள் போலும். மைக்கை சரி பார்ப்பதும் பிரசன்டேஷன் போட்டு வைத்திருந்த ஃபோல்டரை திறந்து பார்ப்பதுமாய் அவள் படு பிஸி. ஒரு கணம் ஜோஹனுக்குள் சின்னதாய் ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒன்று வந்து போனது. இவளுக்கு என்னை பிடிக்குமா? சந்துரு வெறும் பொம்மைதான், நான் தான் இயக்குபவன் என்று சொல்லி இவளிடம் அறிமுகமாக்கிக் கொள்ள முடியுமா? கடவுள் ஏன் என்னை இப்படி ஒருவனாக படைத்தார் என்று தன்னையே நொந்து கொண்டவன் மறுகணமே மானசீகமாக இறைவனிடம் மன்னிப்பு கேட்டான்.
மற்றவர்களால் முடியாதவற்றை எல்லாம் கடவுள் அவனுக்கு கொடுத்திருந்தும் இல்லாத ஒன்றுக்காக அவரை கேள்வி கேட்க துணிந்து விட்டானே. அவனால் முடியும். அவனுக்கானவள் இவள் என்றால் நிச்சயம் அவளை கவர அவனால் முடியும். வெறும் முகம் இல்லாமலே இந்த அளவுக்கு அவளை தேட வைத்தவன் அவன். அவனால் முடியும். மனப்பாடம் போல சொல்லிக் கொண்டவன் ஏதோ தோன்ற நண்பர்களை நிமிர்ந்து பார்த்தான். அங்கே கட்டை விரலை உயர்த்தி காண்பித்துக் கொண்டிருந்தான் ரியாஸ். அவர்களுக்குள் அந்த சைகைக்கு பெயர் வாட்சப்பார். ஓபன் செய்தால் எதையும் காணோம். என்னடா என்று நிமிர்ந்தால் அவன் இரு என்ற கண்ணால் சமிக்ஞை செய்தான். ஒரு நிமிட தாமதத்தில் அந்த இமேஜும் செய்தியும் அவனிடமிருந்து வந்தது. இது ஸ்டூடெண்ட்ஸோட சைன் ஷீட். தவறுதலா எங்கள் வரிசைக்கு பாஸ் செய்து விட்டார்கள். நான் போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கிறேன். உதவுமா பார் என்று கண்ணடித்து கொண்டிருந்தது ரியாஸின் செய்தி. ஆஹா என்றபடி இமேஜை பார்த்தால் இவளது பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம், படிக்கும் பிரிவு எல்லாம் எழுதியிருந்த சைன் சீட்டின் ஒரு பகுதியை படம் எடுத்து அனுப்பியிருந்தான் அவன். உடனடியாகவே அதை போனில் சேவ் செய்தவன் தன்னுடைய தனிப்பட்ட இலக்கத்தில் இருந்து ஹாய் பேபி என்று அவளுக்கு செய்தி அனுப்பிவிட்டு சிரிப்புடன் நிமிர்ந்து அமர்ந்து கொண்டான் அவன். நான் சந்துரு இல்ல. இதை எந்த ஆதாரத்தில் அவள் நம்புவாள்? அதற்கு சந்துரு கூட வந்து ஐடி என்னுடையதுதான். அந்த ஐடியில் லாக்இன் ஆகி உன்னுடன் பேசியவன் நான் இல்லை, இவன்தான் என்று சொல்ல வேண்டும். அப்படி சந்துருவோடு அவளிடம் நேரே போய் நான் தான் உன்னுடன் அந்த சைட்டில் பேசியவன் என்று உண்மையை சொல்லி அறிமுகமாகி இருந்தால் எல்லாமே சுமூகமாகத்தான் போயிருக்கும். ஆனால் அதற்கு விழா முடியும் வரை காத்திருக்க வேண்டும். அத்தோடு அவன் தன்னுடையவளிடம் அறிமுகமானதற்கும் நம்பகத்தன்மையை பெறுவதற்கும் நண்பனே ஆனாலும் சந்துருவில் தங்கியிருக்க வேண்டிய எண்ணமே கசந்தது. அடுத்ததாக அந்த அரங்கில் அவளை பொறுத்தவரை வெறும் வேடிக்கை பார்ப்பவன்தானே ஜோகன். அவள் அவனை நிராகரித்து விட்டாள் என்ற சின்ன தாழ்வு மனப்பான்மையும் சேர்ந்து கொள்ள தலையை சுற்றி மூக்கை தொட முயன்றான். அதன் விளைவாய் இத்தனை பிரச்சனைகளும் அவனை சுற்றி கொண்டன. அவன் இன்னொரு விஷயத்தையும் சிந்திக்க மறந்து போனான். இளம் வயது ஆண்கள் என்னம்மா என்று அறிமுகமாகாத பெண்ணிடம் முதல் வார்த்தை பேசும்போதே பேசிவிட மாட்டார்கள். ஆகவே ஜோகன் எண்ணியது போல் ஈர்ப்பு கண்ணோட்டத்தில் அவனை பார்க்காவிடினும் இந்த சந்துருதான் அவளுக்கு உதவி செய்த சந்துரு 01 என்று அவள் மனதார நம்ப ஆரம்பித்து விட்டாள். ஹாய் பேபி என்ற மெசேஜ் அனுப்பியவன் பார்ப்பாளா பார்க்க மாட்டாளா என்று நகம் கடித்து காத்திருக்க, நடுவில் இருந்த மேசையில் எதையோ சரிபார்த்துவிட்டு இருக்கையை நோக்கி நடந்து வந்தவள் பாக்கெட்டில் இருந்த போனை கையில் எடுத்து பார்த்தாள். ஹூ ஆர் யூ? அடிப்பது போல கேள்வி வந்து விழுந்தது சில கணங்களிலேயே. இப்போதைக்கு நான் ஒரு அனாமிகன் தான் பேபி. எனக்கு பெயரும் முகமும் கிடைப்பது உன் கையில் தான் இருக்கிறது. சப்பா, ஜேமின் ரசிகரா நீங்கள்? மரியாதையாக நீங்கள் யார் என்று சொல்லுங்கள். தேவையில்லாமல் என்னிடம் விளையாட நினைத்தால் நான் சொல்ல மாட்டேன். ஜோவை எதற்கு நமக்கிடையில் கொண்டு வருகிறாய்? அவர் இப்போது வெண்முரசு முழக்கத்தில் மூழ்கி கிடக்கிறார். அவர் கவனத்தை கலைக்காதே. சரி சரி, நிகழ்ச்சி ஆரம்பிக்கப் போகிறது. நீ வேலையை கவனி. அப்புறமாய் நம் பேச்சை வைத்துக் கொள்ளலாம். சட்டென்று தனக்கு முன்னே ஆராய்ச்சி பார்வையோடு அவள் துழாவுவதை கண்டதும் அடுத்து நிச்சயம் பின்னே திரும்பி பார்ப்பாள் என்ற எண்ணத்துடன் எழுந்து அவளுக்கு முதுகு காட்டி நின்றவன் நடந்தபடி போன் பேசுவது போல பாவனை செய்ய ஆரம்பித்தான். சிறிது நேரம் கழித்து மைக்கை சரி செய்யும் சத்தம் கேட்ட பின்தான் போன் பேச்சை முடித்து கொண்டு வந்து அமர்வது போல வந்து அமர்ந்தான். அவளேதான் மைக்கின் முன் நின்ற கூட்டத்தை நேர் பார்வை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். அவளின் சிறு அறிமுகத்துடனான வரவேற்புரையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமானது. கொஞ்சமும் தயக்கமற்ற தைரியமான உடல் மொழியும் தடுமாற்றம் இல்லாத பேச்சுமாய் பிரவாகமாய் அவள் பேச ஆரம்பித்திருந்தாள். கணீர் என்ற குயில் குரல் இல்லை அவளுக்கு. அதற்கென தடிப்பான குரலும் இல்லை. கம்பீரமான அழுத்தமான குரல். ஜோகன் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். அவனுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவள் பலமாய் கொண்டிருந்தாள். வளரும் வயதில் அடிக்கடி அவன் தன்னை கற்பனையில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கைதட்டி ஆர்ப்பரிக்க, கையில் கிட்டாரும் ஷர்ட் கேலரியில் மைக்குமாய் கவலையின்றி
ஷர்ட் காலரில் மைக்குமாய் கவலையின்றி பொங்கி வழியும் கலைஞனாய் ஜோகன் நின்று கொண்டிருப்பான். இப்போது திரை மறைவு இயக்குனனாக அல்ல, அவனே நடிகனாக. ஆனால் நிஜத்தில் அவனால் அதெல்லாம் முடிந்ததே இல்லை. இன்று அவன் தன்னை எப்படியெல்லாம் பார்க்க விரும்பினானோ அப்படி அவன் கண் முன்னே அவள் இருந்தாள். ஆண்டாண்டு காலமாய் அவளோடு வாழ்பவன் போல. அவளே நான் என்ற உணர்வுடன் அவள் பேச்சுக்கு கூட்டம் அவளை புன்னகையோடு பார்த்திருந்ததை, பெருமிதத்தோடு தான் பார்ப்பிருப்பதை ஆச்சரியமாய் உணர்ந்தான் அவன். இந்த உணர்வு அவனுக்கு புதிது. பாடசாலை தொட்டு பல்கலைக்கழகம் வரை அவன் தயார் செய்த மற்றவர்கள் அதற்கான புகழை பெறும்போது, திரை மறைவில் முகம் காட்டாத ஒரு பார்வையாளனாய் முழுதாய் மகிழ முடிந்ததில்லை. இது நான் நிற்க வேண்டிய இடம், இது நான் பெற வேண்டிய பாராட்டு என ஒவ்வொரு முறையும் தன் உழைப்பை பிறருக்கு தாரை மார்க்கும்போது மனம் லேசாய் முனகவே செய்யும். ஆனால் இன்று அவள் யாரோ, அவன் யாரோ, அவள் என்ன பேசப் போகிறாள் என்பது கூட அவனுக்கு தெரியாது. ஆனால் சபை நடுவே அவள் நிமிர்ந்து நின்றபோது தனக்குள் இருந்த அந்த இடைவெளி வெற்றிடம் இவளை கொண்டு நிரம்பியது போல அவளை பார்த்து பூரித்து போனது அவன் உள்ளம். இவள் என்னவள், வாழ்ந்தால் என் வாழ்க்கை இவளோடுதான் என்ற அந்த கணத்தில்தான் அவன் மனதில் காதல் இதழ் அவிழ்த்து கொண்டது. அவள் வரவேற்புரையை முடித்து துணைவேந்தரை அழைத்துவிட்டு ஆறுதலாய் அமர, நீ பேசிய முறை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. இடையில் ஒரு தடவை நிறுத்திவிட்டு லேசான சிரிப்புடன் சுற்றி பார்த்தாயே, தலை சுற்றி போனேன் என்று செய்தி அனுப்பினான் அவன். மிஸ்டர், திஸ் இஸ் த லிமிட். இங்கிருக்கும் 80 பேரில் நீங்கள் யார் என்று என்னால் தேட முடியாது. அதனால் நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று மட்டும் சொல்லுங்கள். அவன் உண்மையை சொல்ல நினைத்தான். ஆனால் சந்துருவின் பெயர் சொல்லி அவனை வெறும் பொம்மையாக்கவும் மனது இடம் தரவில்லை. ஆகவே அவளுக்கு புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் வார்த்தைகளை கோர்த்தான். என்னை உனக்கு தெரியும், ஆனால் தெரியாது. அவன் என் நண்பன். நாங்கள் எல்லாம் ஒரே நிறுவனத்தை சேர்ந்தவர்கள். உன்னுடைய காலம் ஆர்டிக்கிளை ஒவ்வொரு எழுத்தாக நான் படித்திருக்கிறேன். நான் யார் என்று இப்போது தெரிகிறதா? ஓ, நீங்கள் தானா அது? இப்போதுதான் புரிகிறது. உங்கள் கம்பெனிக்கு பெயர் என்ன? இவள் சொல்வதை தெரிந்து சொல்கிறாளா இல்லையா? முகம் முன்னோக்கி இருந்தபடியால் அவளுடைய முக பாவத்தை அவனால் படிக்க முடியவில்லை. அவள் அவனை தெரிந்து கொள்ளவில்லை. யாரோ இங்கிருக்கும் ஒருவன் தனக்கும் சந்துருவுக்குமான உரையாடலை அந்த சைட்டில் படித்துவிட்டு தன்னை அடையாளம் கண்டு கொண்டு விளையாடி பார்க்கிறான். அவனுக்கு நக்கலாய் பதில் சொல்லிவிட்டு அவன் யார் என்று கண்டு கொள்ள வேண்டியே மேலும் தகவல் கேட்கிறாள் என்று இவனுக்கு புரியவில்லை. நாங்கள் இன்னும் வெப்சைட்டை லான்ச் செய்யவில்லை. டிசைனிங் வேலைகள் போய்கொண்டிருக்கின்றன. 1 மாதத்துக்குள்ளாகவே லான்ச் செய்து விடுவோம். இப்போதைக்கு முகப்புத்தகம் பக்கம்தான் ஆக்டிவாக இருக்கிறது. அவன் விளையாட்டை விடுத்து உண்மையாகவே பதில் சொன்னான். இவர்களின் உரையாடல் இப்படி இருக்க, அடுத்ததாக அரங்கில் மொத்தம் 5 தலைப்புகளில் மாணவர்களோடு ஊடகவியலாளர்கள் பேச இருந்ததால் 1வது தலைப்பை பற்றி பேச ஒருவர் அழைக்கப்பட்டார். சுவாரஸ்யமான அவரது பேச்சை கவனித்துக் கொண்டிருந்தவள் அவனுக்கு அவர் முடிக்கும் வரை பதில் அனுப்பவில்லை. அவர் பேசி முடித்ததும் அந்த பேஜுக்கு பெயர் என்ன என்ற பதில் அனுப்பினாள். இவன் லிங்கையே அனுப்பி வைத்தான். உடனேயே, ஓ இதுவா, நான் கூட லைக் பண்ணி இருந்தேன் என்று வந்த பதிலில் இவன் உற்சாகமானான். அட, கவனிக்காமல் விட்டு விட்டோமே. என்ன பெயரில் ஃபேஸ்புக்கில் இருக்கிறாய் என்று கேட்டபோது அவளிடமிருந்து பதில் வரவில்லை. நிமிர்ந்து பார்த்தபோதுதான் சந்துரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை ஓப்பன் செய்து கொண்டிருந்தது தெரிந்தது. ஃபேஸ்புக் ஐடி எல்லாம் தரமாட்டீர்கள் போலவே. பரவாயில்ல பரவாயில்ல, நான் கேட்பதற்கு மட்டும் உண்மையான பதில் வேண்டும். அவள் பதில் அளிக்கவில்லை. சந்துரு பிரசன்டேஷனை ஆரம்பித்து விட்டான். ஆகவே ஜோகனும் போனை வைத்துவிட்டு கவனிக்க ஆரம்பித்து விட்டான். தாமே ஸ்லைடு தயாரித்து பேசி விடுவது சுலபம். இன்னொருத்தர் தயாரித்த பிரசன்டேஷனை, அதுவும் தனக்கே தெரியாத விஷயத்தை பலர் முன்னிலையில் பேசுவது எவ்வளவு கஷ்டம். பாவம் அவன். இவனோடு நட்பு கொண்ட பாவத்துக்காக எவ்வளவுதான் தாங்குகிறான் என்ற நினைவில் சிரிப்பும் வந்தது. ஒரு வழியாய் முடித்து, கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் என்று சந்துரு சொல்ல, இங்கே ஜோகனுக்கு படபடப்பு தொற்றிக் கொண்டது.
யாராவது ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா உன்னை கூப்பிட்டு முன்னால நிறுத்திடுவேன். தயாரா இரு என்று சந்துரு எச்சரித்திருந்தான். கூப்பிட்டு விடுவானோ என்ற படபடப்பாய் இருந்தவனுக்கு இவள் எழுந்து கேள்வி கேட்டபோது ஏன் சந்துரு தன்னை முன்னே கூப்பிடவில்லை என்று லேசான கோபம் வந்தது. அவன் பதில் சொன்னதும் இவள் அடுத்த கேள்வி கேட்டாள். இப்படி அவர்கள் இருவரும் மாறி மாறி சொற்போர் புரிந்து கொண்டிருக்க இவனுக்கு இங்கே இருப்பு கொள்ளவில்லை. பேசாமல் நாமே எழுந்து முன்னே சென்று விடலாமா என்று எண்ணினாலும் கேள்வி கேட்டவளையும் அதைவிட நேற்று மட்டுமே வாசித்து அறிந்த விஷயத்தை இவ்வளவு அருமையாக சமாளிக்கும் நண்பனையும் நினைத்து பெருமையாகத்தான் இருந்தது. ஒரு வழியாய் சந்துரு சீட்டுக்கு போய்விட மீதி 3 பிரசன்டேஷனும் நன்றாகவே நடந்து முடிந்தன. அவளிடமிருந்து ஜோகனுக்கு பதில் வரவே இல்லை. சரி, நேரிலேயே பேசிவிடலாம் என்று அவன் எண்ணிய போது 5வது நபர் பேசிக்கொண்டிருக்கும் வேளையில் அவளிடமிருந்து செய்தி வந்தது. சொல்லுங்க என்றபடி உடனே உற்சாகமாய், நாங்கள் இன்னும் 15 நாட்களில் முறையான அலுவலகமாய் இயங்க ஆரம்பித்து விடுவோம். உனக்கு எங்களோடு சேர்ந்து இன்டர்ன் ஆக வேலை பார்க்க ஆர்வம் உண்டா என்று டைப் செய்து அனுப்பினான். நிச்சயமாக. ஜோகனின் மனம் துள்ளியது. இனி இடைவேளையில் அவளை நேரில் பார்த்துவிட வேண்டியதுதான். முன்புறம் அமர்ந்து கொண்டிருந்தால் அவன் அவள் பல்லை நரத்ததை கண்டு கொண்டிருப்பான். விதி நின்று விளையாடியது. கலந்துரையாடல்கள் முடிந்ததும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரையும் டைனிங் ஹாலுக்கு அனுப்பியவர்கள் விருந்தினர்களை சுவரோரமாய் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த மாணவர்களின் ஆக்கங்களை பார்வையிட்டு ஃபீட்பேக் தரும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டனர். இதன் அடிப்படையிலே தங்களுக்கான மாணவர்களை தெரிவு செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்க முதலில் மாணவர்கள் அனைவரும் வலப்புற வாயில் வழி வெளியேறினர். விருந்தினர்களுக்கு ஷார்ட்ஸ் ஈட்ஸ் உள்ளேயே சர்வ் செய்யப்பட அவற்றை கடித்தபடி ஹாலை சுற்றி பார்த்து கொண்டிருந்தனர் எல்லோரும். டேய், சூப்பரா சமாளிச்சடா மச்சான். சிரிப்புடன் சந்திரவுக்கு ஒரு அடி வைத்தான் இவன். நீ ஜஸ்ட் மிஸ் இல்ல. அவன் அடுத்த கேள்வி கேட்டிருந்தான்னு வை, கண்டிப்பா உன்னை முன்னாடி கூப்பிட்டுருப்பேன். தப்பிச்சிட்ட. விட்றா டேய் விட்றா. சரி, சீக்கிரம் செலக்ட் பண்றா. எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நீங்க? எங்களுக்கு என்ன தெரியும்? நாங்க அப்படியே வெளியே மேனேஜ்மெண்ட் பக்கம் போய் சைட் அடிச்சுட்டு வரோம். நீ வேலையை பாரு. ரியாஸ் சந்துருவை இழுத்தபடி வாயிலை நோக்கி நடக்க சிரித்தபடி ஜாஷரா டேவிட்டை தேடி ஹாலை சுற்றினான் அவன். பலவிதமான செஷன்கள் இருந்தன அங்கே. எல்லோரும் எழுத்துத்துறை சார்ந்தவர்கள்தான். இருந்தாலும் அதிலேயே மேகசின், எடிட்டோரியல், காலம் என பல பிரிவுகளாக பிரித்து ஆக்கங்களை காட்சிப்படுத்தியிருந்தனர். இவள் இளவயது திருமணம் பற்றி ஒரு கவர் ஸ்டோரி எழுதியிருந்தாள். முழுவதையும் கவனமாய் படித்தவன் பின்னூட்டம் எழுதுவதற்காக அதன் கீழேயே வைக்கப்பட்டிருந்த தாளில் அந்த கட்டுரை குறித்த தன் எண்ணங்களை எழுதினான். பிறகு குறும்பு சிரிப்போடு அனாமிகன் என்று கையெழுத்திட்டுவிட்டு தொடர்ந்து அந்த ஹாலை சுற்றி பார்த்தான். இன்னும் 2 மாணவர்களின் எழுத்து பிராமிசிங் ஆக இருந்ததால் மூவர் பெயரையும் ஒரு தாளில் எழுதி அங்கே லிஸ்டுகளை சேகரிப்பதற்காய் அமர்ந்திருந்த பேராசிரியரிடம் கையளித்துவிட்டு அவரோடு சில நிமிஷம் பேசிக்கொண்டிருந்ததில் அவர், இந்த செயல்முறை முடிந்ததுமே மாணவர்களின் பெயர்களை ஃபைனலைஸ் செய்து எந்த கம்பெனி அவர்களை தெரிவு செய்திருக்கிறது என்ற நோட்டீஸ் போர்டில் ஒட்டி விடுவோம். நீங்கள் லஞ்ச் எடுத்துவிட்டு திரும்பி வரும் வரை மாணவர்கள் தங்களுக்கு வந்துள்ள பின்னூட்டங்களையும் அந்த லிஸ்டையும் படிப்பார்கள். லஞ்ச் முடிந்ததும் இந்த பின்னூட்டங்கள் பற்றிய திறந்த கலந்துரையாடல் நடைபெறும். அதன் பின்னர் லிஸ்ட் பற்றி பேசலாம் என்றார். திறந்த கலந்துரையாடலில் அனாமிகன் அவன்தான் என்று அவள் தெரிந்து கொள்ளப் போகும் அழகிய தருணத்தை எண்ணி புன்னகை தோன்ற மற்ற இருவரையும் தேடி கிளம்பினான் அவன். இந்த பின்னூட்ட செயல்முறை முடிய இன்னும் அரை மணி நேரம் இருந்தது. மேனேஜ்மெண்ட் கேன்டீனில் விச்ராந்தியாய் அமர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டிருந்தவர்களை கண்டுபிடித்து அழைத்து வந்து மற்ற ஊடகவியலாளர்களோடு அறிமுகமாகியபடி மதிய உணவு உண்ணும்போது கூட இப்போது அவள் தன்னுடைய பின்னூட்டத்தை படித்து கொண்டிருப்பாள். அனாமிகன் என்ற பெயரை பார்த்ததும் என்ன நினைப்பாள்? இந்த ரீதியிலேயே எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் சற்று நேரத்தில் பரமேஸ்வர் தொலைபேசியில் அவனை அழைத்தபோது அனைத்து கற்பனைகளும் தகர்ந்து போயின. தம்பிகளா, உங்க செலெக்ஷன் லிஸ்ட்ல ஒரு பிரச்சனை. சீக்கிரம் சாப்பிட்டீங்கன்னா என்னோட அறைக்கு வர முடியுமா? சரி அங்கிள், தோ வந்துட்டே இருக்கோம்.
அவசர அவசரமாய் லஞ்சை முடித்துக்கொண்டு அவர்கள் மூவரும் பரமேஸ்வரின் அறையை விசாரித்து சென்று சேர்ந்தபோது அங்கே அங்கிள் கொஞ்சம் கடுமையான முகத்துடனேயே இருக்கைகளை காண்பித்தார். என்ன ஆச்சு அங்கிள்? தம்பி, ஆன்லைன் மீடியாவில் உண்மையான ஆர்வத்தோட இருக்கீங்கன்னு தான் இன்னும் கம்பெனி ரெஜிஸ்டர் ஆகலைனாலும் பரவாயில்லன்னு உங்களை கூப்பிட்டேன். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வேற மாதிரி சொல்கிறாங்க. திடுமென முன் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டில் மூவருக்கும் பேச வார்த்தைகள் வரவில்லை. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தபடி அமர்ந்திருந்தனர். என்னப்பா, உங்களோட சைட்டுக்கு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்காமே? ஆமாம் சார், ப்ரமோஷனுக்காக செஞ்சது. சந்துரு விளக்கம் சொல்ல முயன்றான். அதில் ஆபாச போஸ்ட்டுகள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளுமே வருதுன்னு லைக் பண்ணியிருந்த பேஜை நானே அன்லைக் பண்ணேன். அத்தோடு அவங்களோட கண்டென்ட் பற்றி கூட சந்தேகம் இருக்கு சார். காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்கன்னு பல ஃபேஸ்புக் பேஜில் படிச்சிருக்கேன். முறையாக ஒரு கம்பெனி கூட அவங்களுக்கு இன்னும் கிடையாது. அவங்க வெப்சைட் இன்னும் வரவே இல்லை. எங்களுக்கு பயமாக இருக்குது சார். தயவு செஞ்சு எங்களை வேறு ஏதாவது கம்பெனிக்கு மாற்றி கொடுக்க முடியுமான்னு நீங்கள் செலக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்தர் ரிக்வெஸ்ட் பண்ணினா. நான் அந்த பசங்க எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க, ஆதாரம் இல்லாமல் பழி போடக்கூடாதுன்னு சொன்னேன். உடனே நீங்கள் காப்பி போஸ்ட் போட்டதை பற்றி போயிட்டு இருந்த ஆர்கியூமெண்ட்ஸை எடுத்து காமிச்சாங்க. அதெல்லாம் உண்மையோ பொய்யோ தெரியல தம்பி. ஆனால் இது ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கை. அவங்க முடிவுக்கு நான் தலை வணங்கியே ஆகணும். ஆபாச போஸ்ட் பற்றி சொன்னதுக்கப்புறம் வேற ஸ்டூடெண்ட்ஸை அனுப்பி வைக்க எனக்கும் தயக்கமாக இருக்குது. நீங்கள் அதை பற்றி எனக்கு விளக்கம் சொல்லணும். ஜோகன் உடைந்து போனான். எல்லாம் அவனுடைய உழைப்பு. ஒரே நிமிடத்தில் அவன் குற்றவாளியாகி கூனி குறுகி நிற்கிறான். அவனுடைய கண்கள் கலங்கி கண்ணீரை கொட்ட தயாராகின. முக புத்தக பக்கங்கள், அதுவும் அவை திறந்த நிலையில் இருக்குமாயின் கட்டுப்பாட்டை கடந்துவிடும். இவர்கள் அப்படி ஆரம்பித்ததன் நோக்கமே தாங்கள் லவுஞ்ச் செய்யவிருக்கும் வெப்சைட்டுக்கு ப்ரமோஷன் உத்தியாகத்தானே. முதுகொடிய அமர்ந்து போஸ்ட் எழுதி ஒரு நாளில் 20 போஸ்ட் வரை போஸ்ட் பண்ணி கமெண்ட்டுகளுக்கு தகுந்த ரிப்ளை செய்து என்று அவர்கள் உழைத்து வளர்த்த கூட்டம் அது. ஆனால் சட சடவென அவர்கள் பக்கம் அடைந்த பிரபலத்தை மற்ற பேஜ் மக்களால் ஏற்க முடியவில்லை. தங்களுக்கு பிடிக்காத ஒரு நடிகரின் ரசிகன் ஆரம்பித்த பேஜ் இது என்ற கட்டுக்கதைகளை எல்லோருமே சொல்ல ஆரம்பித்தார்கள். சில சமயம் ஏற்கனவே போஸ்ட் செய்த பதிவை அவன் திரும்ப போஸ்ட் செய்வதுண்டு. அவனுடைய பழைய போஸ்டை காப்பி பேஸ்ட் செய்த முகப்புத்தக பக்கங்கள் ஒரிஜினல் அவனுடையது என்பதை மறந்து அவனுக்கு காப்பி கட் பட்டம் சூட்டி கொந்தளிக்கும் நிகழ்வுகள் ஒன்றல்ல பல. அடே, நாங்கள் உங்களோட போட்டிக்கு வரலடா, எங்க நோக்கமே வேறு என்று எப்படி புரிய வைப்பதென்று தெரியாமல் கண்டுகொள்ளாமல் இருக்க பழகியதில் கொஞ்சம் சுமூகமாக போகிறதென்று பார்த்தால் 50,000 லைக்ஸுகளை கடந்த பின்னர்தான் ஆரம்பித்தது ஆபாச படத்தாக்குதல். ஏதாவது புது ஐடியில் யாராவது வந்து போஸ்ட் செய்துவிட்டு போக விழித்து நின்றவர்கள் கண்ணில் எண்ணெய் விட்டு கொண்டு அப்படியான போஸ்டுகளை தூக்குவது, கமெண்ட்களை அழிப்பது, அந்த குறிப்பிட்ட ஐடிகளை பிளாக் செய்வது என்று ஓடிக்கொண்டிருந்த போது இப்படியே போனால் பல பெண் ரசிகைகளை இழக்க வேண்டி வரும் என்று மூவருமே பேசி கவலை கொண்டதன்படியே இன்றைக்கு நடந்து தொலைத்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை பரமேஸ்வரிடம் ஜாஷராதான் சொல்லி இருக்க வேண்டும். லைக் செய்தேன் என்று அவனிடமே சொல்லியிருந்தாளே. இறந்த காலத்தில் சொன்னதை அவன் கவனிக்கவில்லை. அவளில் தவறில்லை. ஒரு பெண்ணாக அவர்களில் அவளுக்கு தப்பான எண்ணம் வந்தது நியாயம்தானே. ஒருவரை தப்பாக எண்ணியதும் அதன் பின்னர் வரும் குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஆராயாமலே நாம் தப்பி விடுகிறோம் அல்லவா? ஆசை ஆசையாய் மூவருமாய் திட்டமிட்ட வலைத்தளத்தை நோக்கிய முதல் தடம் இப்படி தடமாறியதை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. பலர் நடுவில் இப்படி ஒரு அவமானம். மற்றவர்களுக்கு அடையாளங்கள் வேறு இருக்கும். ஆனால் அவனுக்கு? இதை விட்டால் ஜோகனுக்கு என்ன இருக்கிறது? கண்ணீர் திரண்டு பார்வையை தடுக்க எதுவும் பேசத் தோன்றாமல் அப்படியே நின்றான் அவன். இந்த செய்தி இப்படியே அப்பா காதுக்கு போனால் என்ன ஆகும்? ஜோ ஜோ அவனுடைய ஷர்ட்டை ரியாஸ் உலுக்க சுய நினைவுக்கு வந்தவன் முகமெல்லாம் கோபத்தில் சிவந்திருக்க, சார், அவங்களுக்கு இஷ்டமில்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அது அவங்க இஷ்டம். இதுக்கு மேலே விளக்கம் கொடுக்கறது எங்களோட சுய மரியாதைக்கே பாதிப்பு. நாங்கள் கிளம்புறோம் சார். நீங்கள் பண்ணின உதவிக்கெல்லாம் நன்றி சார். சந்துரு பரமேஸ்வரிடம் சொல்லி கொண்டிருந்ததை கேட்டான். அவனுடைய மனதிலும் அதுதான் ஓடிக்கொண்டிருந்தது.
இது குறித்து ஒரு சொல் கூட விளக்கம் சொல்ல அவனுக்கு தெம்பில்லை. "நீ வாடா." அவனுடைய தோளில் கை போட்டு இழுத்து கொண்டு வந்த சந்துரு பைக் பார்க்கிங் அருகில்தான் அவனை விட்டான். யாரோ என்னவோ பேசிட்டாங்கங்கிறதுக்காக அந்த ஆள் முன்னாடி கண்ணீர் விடுற அளவு போவாயாடா? அறிவில்ல? நாங்கெல்லாம் செத்தா போயிட்டோம். சந்துரு கத்த. தாங்க முடியலடா. லஞ்ச் முடிஞ்சதும் மொத்த மீடியாவும் நம்ம பத்தித்தான் பேசுவாங்க. ரொம்ப அவமானமா இருக்கு. குழந்தையாய் புலம்பினான் ஜோகன். ஆமா, இதுவரைக்கும் நல்ல விதமாவா பேசுனாங்க. இப்ப தப்பா பேசுறதுக்கு? சாப்பிடும்போது ஒருத்தன் என்கரேஜ் பண்ணி பேசுனானா? இவனுங்கெல்லாம் ஒரு ஆள்னு பேசிட்டு இருந்தேன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும். அடே, அவனே உடஞ்சு போயிருக்கான். எல்லாரும் உன்னை போல இரும்பா இருக்க முடியாது சந்து. எனக்கும் கூட அழுதுடு வேணும்னு தான் இருக்கு. இந்த இடத்த விட்டு சீக்கிரம் போயிடலாம். அப்பாவை வேற நினைச்சா. பார்த்துக்கலாம் ஜோ. மிஞ்சி போனா என்ன ஆகும்? உனக்கு பிசினஸ்ல பணம் போட முடியாம போகும். அவ்வளவுதானே? சமாளிச்சுக்கலாம். நீ ஏறு. தான் பைக்கில் ஏறிக்கொண்டு அவனை பின்னால் ஏற்றிய ரியாஸ் கொதிகலனாய் நின்று கொண்டிருந்த சந்துருவின் தோளில் தட்ட, அவனும் காலால் நிலத்துக்கு ஒரு உதை கொடுத்து தன் கோபத்தை அதில் காண்பித்தபடி பைக்கை ஸ்டார்ட் செய்தான். அடுத்த சில கணங்களில் 2 பைக்குகளும் வளாகத்தில் இருந்து சீறி வெளியேறிவிட, ஜாஷராவின் அநாமிகன் அவளுக்கு தெரியாமலேயே போனான். அதன் பிறகான ஒரு வருடத்தை நினைத்து பார்த்தால் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு மோடில் ஓடவிட்ட திரைப்படம் போலிருக்கும் என்று ரியாஸ் அடிக்கடி சொல்வது சத்தியமான உண்மை. அவர்கள் நினைத்தது போலவே அச்சு பிசகாமல் ஆசிர்வாதத்துக்கு செய்தி போனது. ஆபாசப்படம் என்ற வார்த்தையை கேட்டதுமே அவர் கண் சிவந்து விட்டார். அதன் பின்னர் அது எங்கள் தவறில்லை என்று இவர்கள் சொன்ன எந்த சமாதானமும் எடுபடவில்லை. தனக்கு மகனாக இருந்தால் கம்பெனிக்கு வந்து திருந்து இரு, இல்லையேல் வெளியே போ என்று அவர் சொல்லிவிட சில நாட்கள் நடைப்பிணமாய் சுற்றி திரிந்தான் ஜோகன். ஏற்கனவே சந்துருவின் வீட்டில் ஆதரவு இல்லை. அவன் முதலீடு செய்த பணத்துக்கு மேல் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. ரியாஸ் மத்திய தர குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் 3 லட்சம் பணம் போட்டதே பெரிய விஷயம். ஆகவே இவனுடைய முதலீடு அவர்களுக்கு ரொம்பவும் தேவைப்பட்டது. கம்பெனிக்கான இடம், கட்டடம், ஆன்லைன் வர்த்தகம் என்னும்போது ஆளணி மற்றும் வாகனம் வேண்டும். ஜோகனுக்கு கட்டுரையாளர்கள், செய்தியாளர்கள் வேண்டும். இன்னும் எத்தனை எத்தனை தேவைகள். எப்படி பணம் புரட்டுவது? லோன் எடுப்பதும் சுலபமான வேலை இல்லையே. இத்தனை நாள் கனவும் காணலாக போகிறதென்று நினைக்கவே பிடிக்கவில்லை. எந்நேரமும் வானத்தையே விரித்து கொண்டு கிடந்த மகனைக் கண்டு மனம் தாங்காமல் தனக்கு சீதனமாய் வந்த வீட்டின் பத்திரத்தை கணவருக்கு தெரியாமல் மகன் பெயருக்கு மாற்றிக் கொடுத்தார் வாணி. அதை அடகு வைத்து பணம் பெற்ற போது அதுவும் தந்தைக்கு தெரிய வர வீட்டில் பூகம்பம் வெடித்தது. சாதித்த பின்னர்தான் வீட்டு வாசல் படி மிதிப்பேன் என சபதம் செய்துவிட்டு வெளியே வந்தவன் ரியாஸ் வீட்டில் தங்கிக் கொண்டான். அந்த வீட்டை வைத்து அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிக பணம் கிடைத்ததினால் கம்பெனிக்காக மரங்கள் நடுவில் சோலையாயிருந்த இந்த வீட்டையும் வாங்கவும் 2 வாகனங்களை லீஸில் பெறவும் முடிந்தது. சார்லி சாப்ளின் என்ற புதிய பெயரில் தாமதிக்காமல் வெப்சைட்டை லான்ச் செய்து கூட ஒரு டிரைவர் மற்றும் பொது ஊழியரை வேலைக்கு எடுத்து வைத்துக்கொண்டு இரவு பகல் பாராமல் அவர்கள் உழைக்க ஆரம்பித்தனர். சில சமயம் ஜோகன் தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு ஆன்லைன் டெலிவரிக்காக தானே வண்டி ஓட்டி சென்றிருக்கிறான். அவனுக்காக செய்தி சேகரிக்க சந்துரு போயிருக்கிறான். அந்த அவுட் ஹவுஸை ஜோகன் தங்கும் இடமுமாயிருக்க நேரம் அவர்களுக்கு ஒரு பொருட்டாய் இருக்கவில்லை. மெல்ல மெல்ல ரியாஸ் மற்றும் சந்துரு மார்க்கெட்டில் அழுத்தமாய் கால் பதித்து வெளி மாநிலங்களை நோக்கி விழிகளை திருப்ப சார்லி சாப்ளின் லோகோவோடு பிரசுரமாகும் ஜோகனுடைய கட்டுரைகளை பல பிரபல பத்திரிகைகள் ராயல்டி கொடுத்து மறு பிரசுரம் செய்யும் அளவுக்கு அவனும் தலை நிமிர்ந்தான். வாசகர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் பெருக பெருக அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாகவும் பணம் வர ஆரம்பித்தது. அடுத்ததாய் ஜேகேபி இணைய வானொலி சேவை அவர்களோடு இணைய விருப்பம் தெரிவித்தது. அவர்களுக்கு மிக பெரும் பாய்ச்சல்தான். அந்த வானொலி சேவையை உத்தியோகபூர்வமாய் தங்கள் வலைத்தளத்தில் இணைத்து கொண்டதன் மூலம் இன்னும் பலமாக பார்வையாளர்களை அவர்கள் பக்கம் திருப்ப முடிந்தது. ஜோகனின் குறும்பு பேச்சில்
கவரப்பட்ட ஜேகேபி அவனை அவ்வப்போது ஷோவில் சேர்த்துக்கொள்ள முகம் காட்டாமல் திறமை காட்டும் பகுதி நேர ஆர்ஜேவாகவும் அவன் அவதாரம் எடுத்தான். டிஜே என்று அழைக்கப்பட ஆரம்பித்தது அப்படித்தான். மார்க்கெட்டிங் தனியாக, கண்டென்ட் தனியாக என்று ஒரே வலைத்தளத்தில் இரண்டாக பிரித்து கொண்டு தனித்தனியாக இயங்கியதில் அவரவர் வருமானம் அவரவர்க்கு வந்து சேர, அவரவர் பகுதியை அவரவர் விருப்பப்படி இயக்க மாற்றிக்கொள்ள முடிந்தது. பலரை வேலைக்கு வைத்தார்கள். நாடு முழுவதும் ஆன்லைன் டெலிவரியை விஸ்தரித்தார்கள். 1 வருடம் உழைப்பை தவிர வேறெதுவும் மனதில் வராத அளவுக்கு அந்த முதல் அவமானம் அவர்களை துரத்தி கொண்டிருந்தது. ஜோகனின் மனதில் மட்டும் அவ்வப்போது ஜாஷ் வந்து போவாள். ஜெயிக்காமல் அவளை நினைக்க கூடாது என்று அவளை மனதின் ஆழத்தில் அடைத்து மூடியிட்டு கொண்டிருந்தான் அவன். ஜெசிகாவின் இறப்பு அவனை மீண்டும் வீட்டோடு இணைத்தாலும் அவ்வப்போது போய் தங்கிக் கொள்வது போலத்தான் அவன் வந்து போய்க் கொண்டிருந்தான். அரசாங்கம், தனியார் துறை, சேவைத்துறை, அரசியல்வாதிகள் என்று ஒருவரையும் விடாமல் பேட்டிகள், கருத்தரங்குகள், பாடசாலை மட்டப் போட்டிகள், பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்று கூடல்கள் என்ற பொருத்தமான இடங்களில் பொருத்தமானவரை இணைத்து கொண்டு செயல்பட்டதில் சார்லி சாப்ளின் அனைத்து மட்டங்களிலும் தெரிந்த பெயரானது. விளைவு அடுத்த வருடம் டிசம்பர் மாதம் ஊடகத்துறைக்கான விருதுகளில் பல பிரிவுகளில் ஜோகனின் பிரிவினர் ஜனாதிபதி விருது பெற தன்னுடைய விருதை அம்மா வாணியை வாங்க வைத்தான் ஜோகன். 2 நாட்களிலேயே அவர்களுக்கு அடுத்த ஆச்சரியம் கிடைத்தது. பொருளாதார அபிவிருத்தியில் நாட்டின் மிக வேகமாக வளர்ந்து வரும் இணைய வர்த்தக வலையமைப்பாக பொருளாதார அமைச்சினால் அடையாளப்படுத்தி கௌரவிக்கப்பட்டிருந்தது சிசி. மூவரும் சமம் என சாதித்த மகிழ்ச்சியில் பார்ட்டிக்கு போய் கொண்டாடி கொண்டிருந்த வேளையில் தான் தன்னுடையவளை பார்க்கப் போகிறேன் என்று அறிவித்தான் ஜோகன். அவ்வளவு நாளும் அவன் அவளை மனதில் சுமந்திருந்த விஷயமே அப்போதுதான் மற்ற இருவருக்கும் தெரிந்தது. அதன் பிறகு நடந்ததெல்லாம் சரித்திரம். என்னதான் அவள் அவர்களை தவறாக குற்றம் சுமத்தி இருந்தாலும் அந்த அவமானம் மட்டும் நேர்ந்திராவிட்டால் இந்த வெறித்தனமான உழைப்பு சாத்தியமே பட்டிருக்காது. அவளுடைய இடத்தில் இருந்தால் அவள் செய்தது நியாயம்தான். ஜோகன் நேராக போய் அவளிடம் பேசி புரிய வைத்திருந்தால் இது எதுவும் நடந்திருக்காது. ஆனால் அதுதான் நடக்கவில்லையே. கொஞ்சம் கூட அவள் மேல் கோபம் வரவில்லை அவனுக்கு. பிறகு எப்படி அவளை பழிவாங்க நினைப்பான்? மறுத்துவிட்ட இடத்துக்கு மீண்டும் வர நேரும் போது அவளின் ஈகோவை அது பாதிக்குமா? ஏன், அவனிடம்தானே வரப்போகிறாள். அவனுக்கு புரியவே இல்லை. ஜோகன் மெல்லிய விரல்கள் அவன் ஷர்ட்டை தொட்டதில் திடுக்கிட்டு கண் விழித்தவன். ஜாஷ் தன் முன்னே நின்று கொண்டிருப்பதைக் கண்டு அவள் அமர நகர்ந்து இடம் கொடுத்தான். ரோஸ் பார்க்கில் அன்று அவள் அமர்ந்திருந்த அதே பெஞ்சில் தலைக்கு கீழே கைகளை கொடுத்தபடி அமர்ந்திருந்த ஜோகனின் கோலத்தை அவளால் என்றைக்குமே மறந்துவிட முடியும் என்று தோன்றவில்லை. வெகு நேரமாய் தன் அசைவு அவனை எழுப்பும் என்று காத்திருந்தவள் அவன் வேறேதோ உலகத்தில் தொலைந்திருந்ததை உணர்ந்து ஷர்ட்டை பிடித்து மெல்ல உலுக்கினாள். கண் திறந்தவன் புன்னகைக்க முயன்றதைக் கண்டு என்றைக்கும் இல்லாமல் அழுகை வெடித்து கிளம்ப அவன் நெஞ்சில் விம்மலுடன் சரண் புகுந்தாள் அவள். அழுகைக்கு நடுவிலே கேள்விகளும் பதில்களுமாய் அவர்களுக்கிடையே நேரம் பறந்து கொண்டிருந்தது. பேச்சு வராமல் அமர்ந்திருப்பதென்றால் என்னவென்று அவளுக்கு அன்றுதான் உணர முடிந்தது. அவனோ மடை திறந்ததைப் போல பேசிக்கொண்டே இருந்தான். அவள் முகத்தை பார்க்காமல் எங்கேயோ தூரமாய் விழிகளை பதித்தபடி. குற்ற உணர்ச்சியா, தவிப்பா, எதுவென்று தெரியாத உணர்வுகளால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தவளுக்கு அவனை நன்றாகவே புரிந்து கொள்ள முடிந்தது. வெறித்தனமாய் உழைக்கும் உத்வேகம் உன்னால் தான் வந்தது என்று சொன்னான். அது அவன் பெருந்தன்மை. ஒருவேளை அவனால் எழ முடியாதிருந்தால், பணத்தை புரட்டவே முடியாது போயிருந்தால், அவனோடு சேர்த்து மீதி இருவர் வாழ்க்கையையும் அல்லவா தன் அவசரத்தால் அவள் அழித்திருப்பாள். நினைத்து பார்க்கவே நெஞ்சம் நடுங்கியது அவளுக்கு. அவனுடைய மலக்கையை இறுக கட்டி கொண்டு விம்மி அழுதபடி அவன் டீ ஷர்ட்டை ஈரமாக்கியவளை அவசரமாய் விலக்கி நிறுத்திவிட்டு முறைத்தான் அவன். ஏண்டி பழற? என விடு, நான் அழ வேண்டியவத்தான? உன்னால எப்படி என்ன அதுக்கு பிறகும் லவ் பண்ண முடிஞ்சது? நீ என்ன வேணும்னா செஞ்ச?
அதுக்காக இப்படி அழுதுட்டே இருக்கணுமா? ஒருவேளை நான் உன்னை நேர்ல பார்க்கும் முன்னாடியே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னால மைண்ட மாத்திக்க முடியல. ஷ்! மறுபடியும் ஏண்டி? சொல்லிட்டே இருக்கேன்ல. அவன் அவளை பிடித்து உலுக்கினான். என்னை விடு. எனக்கு அழக்கூட உரிமை இல்லையா? ஐயோ! என்னை ஏண்டி புரிஞ்சுக்க மாட்டேன்ற? யாரும் அழுதா நானும் கூட சேர்ந்து அழுதுருவேண்டி. ஹஹ்ஹஹ! கண்ணீர் வழியும் முகத்துடன் ஈ என்ற பல்லை காட்டியவளின் தலையில் செல்லமாய் குட்டினான் அவன். உனக்கு சிரிப்பா இருக்கா? ஆஹா! இல்லை என்ற தலையசைத்தபடி அவனை இறுக கட்டிக்கொண்டாள் அவள். ஒரு குட்டி பையனை அவள் கையில் கொடுத்து விட்டது போலிருந்தது அவளுக்கு. எப்போதும் காயப்பட தயாராய் இருப்பவன் போல ஒரு மென்மை அவனுக்கு. அன்று இதே பார்க்கில் வைத்து இன்னும் மேடையேற சொன்னால் நடுங்கிப் போகும் சின்ன குழந்தை என்று அவன் தன்னை பற்றி சொன்னபோது அவளால் அவனை அப்படி கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. அவனது குறும்பு பேச்சு, சீண்டல்கள் எல்லாமே அவனை குறித்து உருவகித்த பிம்பமே வேறு. ஆனால் இன்றோ அவன் கண்கள், முகம், அவை வெளிப்படுத்திய வேதனை எல்லாவற்றையும் அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதைவிட அவளது ஆழ் மனதில் சந்துருவின் பிம்பமாய் மனதில் பதிந்த உருவம் அவனுடையது என்ற உண்மை அவளுக்கு 1000 பூக்களை அள்ளி கொட்டிய மகிழ்வை கொடுத்தது. அவளுடைய கட்டுரைகளைப் போலவே அச்சொட்டாக அவனால் எப்படி எழுத முடிந்தது என்ற உண்மையும் இப்போது அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. அவளுக்கு அந்த பாணியை கற்றுத் தந்தவனே அவன் அல்லவா? ஆனால் இந்த உண்மையை சொல்வதற்கு அவன் தயங்கியதன் அர்த்தமும் புரிந்தது. வாய் ஓயாமல் தன்னோடு வேலை பார்க்கவா என்று அவன் அழைத்த உண்மையான நோக்கமும் புரிந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.